श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अन्तर्ज्योतिः किमपि यमिनामञ्जनं योगदृष्टेः चिन्तारत्नं सुलभमगनसिद्धिमोक्षाणरूपं दीनानाथव्यसनशमनं दैवतं दैवतानां दिव्यं चक्षुश्रुतिपरिषतां दृश्यते रङ्गमध्ये. சுவாமி வேதாந்த தேசிகன் பகவத்யான சோபானம் என்ற கிரந்தத்திலே திருவரங்கத்தெம்பெருமானை அனுபவிக்கிறார். நேற்றைய தினம் நாம் அனைத்து திவ்ய தேசங்களை பற்றியும் ஆழ்வார்களை பற்றியும் தெரிந்து கொண்டோம். ஆழ்வார்கள் அனைத்து ஆழ்வார்களும் அனுபவித்த ஒரு திவ்ய தேசம். அதிலே சில ஆழ்வார்கள் முக்கியமாக அனுபவித்த பாசுரங்களை நாம் பார்த்து மேலே திருவரங்கத்தெம்பெருமானை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் பெரியாழ்வார் அனுபவம். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலம் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலம் மன்னுடைய விபீடனற்கா மதிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கன்றியும் மற்றவர்க்கு ஆளாவரே என்று பெரியாழ்வார் அனுபவம். ஆண்டாள் கோதை நாச்சியார் அனுபவம் கேட்டால் தாமுகக்கும் தங்கையில் சங்கமே போலாவோம் யாமுகக்கும் வெங்கையில் சங்கமும் ஏந்திழையீர் தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் ஆமுகத்தை நோக்காரால் அம்மணி அம்மணி என்று ஆண்டாள் நாச்சியாரோட அனுபவம். குலசேகர பெருமாள் குலசேகர ஆழ்வார் இருளறிய சுடர்மணிகளை மைக்கும் நற்றி இனத்துத்தி அணிபணமாயிரங்கள் ஆந்த அரவரசப் பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையமேவி திருவரங்கப் பெருநகருள் தண்ணீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே என்று ஆழ்வாரோட அனுபவம். தொண்டரடிப்புடி ஆழ்வார் காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூலகுண்டு மிழ்ந்த முதல்வானின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமானகருளானே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் அச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் மாளம் அச்சுவை பெரிதும் வேண்டே மரங்கமானகருளானே என்று தொண்டரடிப்படி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாரோட அனுபவம். அனைத்து திவ்யதேசங்களும் சென்று எம்பெருமானை அனுபவித்த திருமங்கை ஆழ்வாரோட அனுபவம். திருவரங்கத்தெம்பெருமானை பற்றி கைமான மழகளிற்றை கடல் கடந்த கருமணியை மெய்மான மரதகத்தை மறையுரைத்த திருமாலை எம்மானை எனக்கன்றம் இனியானை பணிகாத்த அம்மானை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே என்று திருமங்கை ஆழ்வார் அனுபவம். நம்மாழ்வார் கங்குலும் பகலும் கண் துயில் அறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகோப்பும் தாமரை கண்ணன்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிலம் கைதுழாவிருக்கும் செங்கையில் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தன் செய்கின்றாய் என்று ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த எம்பெருமான் திருவரங்கத்தெம்பெருமான். அந்த திருவரங்கத்தெம்பெருமான் எழுந்தருளிருக்கும் இடம் ஸ்ரீரங்கம் என்ற திவ்யக்ஷேத்திரம் பூலோக வைகுண்டம். இது தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திவ்யக்ஷேத்திரம் இது. இந்த ஸ்தலத்தை பற்றி வரலாறு மிகவும் அது ஒரு நாள் முழுவதுமாக சொல்லக்கூடிய ஒரு வரலாறு. அதில் முக்கியமாக என் பெருமானை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஏன்னு கேட்டால் இங்கு மொத்தம் பார்த்தா 9 தீர்த்தங்கள். அதற்கு முன்னாடி மூலவர் பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மூலவர் ஸ்ரீ ரங்கநாதன் பெரிய பெருமாள் நம்பெருமாள் என்று பெயர் அழகிய மணவாளன் என்னும் திருப்பெயர்களுடன் குண்டு அவருக்கு. ஆதிசேடன் மேல் பள்ளி கொண்டு தெற்கே திருமுகம் காட்டிய புஜங்க சயனம். உற்சவர் நம்பெருமாள், தாயார் ஸ்ரீ ரங்கநாச்சியார்,
தீர்த்தங்கள் 9 தீர்த்தங்கள்: சந்திர புஷ்கரணி, நாவல் தீர்த்தம், வில்வ தீர்த்தம், புண்ணிய தீர்த்தம், அரசு தீர்த்தம், மகிழ் தீர்த்தம், பொரசு தீர்த்தம், கடம்பு தீர்த்தம், மாதீர்த்தம் என்று இப்போது இருப்பது பிரதானமாக இருக்குது. சந்திர புஷ்கரணி, ஸ்தலவிருட்சம் புன்னை, விமானம், பிரணவாக்கிருதி விமானம், காட்சி கண்டவர்கள் பார்த்தா விபீடனன், தர்மவர்மன், கிள்ளிவளவன், சந்திரன் முதலானவர்கள். ஏன்னா இங்கே உலகம் போற்றும் காவியமான கம்பராமாயணத்தை கம்பர் இங்கு தான் அரங்கேற்றினார். இப்படி திருவரங்கத்தை பற்றி மேலே சொல்லிகிட்டே போகலாம். ஒரு நாள் இதற்கென்று ஒரு தனியான நிகழ்ச்சி சொல்வதாக இருக்கிறேன். அப்பொழுது திருவரங்கத்தை பற்றி முழுவதுமாக அந்த சொல்லலாம். இப்பொழுது அடுத்த திவ்யதேசமாக நாளை நாம் பார்க்கக்கூடிய திவ்யதேசம் 2வது திவ்யதேசம். அதை நாம் நாளை பார்க்கலாம். அந்த திவ்யதேசம் உத்தமர் கோயில். அந்த திவ்யதேசம் உறையூர் என்னும் திருக்கோழி 2வது திவ்யதேசம். அதை நாளை பார்க்கலாம். நமஸ்காரம்.